ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால 2-3 நாளாகவே ஒரே சளி ஃபீவராக இருந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே சாப்பிடல. சரி, கஞ்சி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்காக கஞ்சி செஞ்சு கொடுத்தேன். அந்த கஞ்சி எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நைஸாக அரைக்காம கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் அப்படியே ஓப்பன்லேயே வேக வைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு சூடான சளி ஃபீவருக்கான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி ஃபீவர் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.